வீடு தூத்தாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, வெளியில துணி கூட துவைச்சி மேலே மொட்டை மாடியில் போய் காய போட்டு வந்துட்டேமா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு வேலையும் இல்லை. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நானே பார்த்துக்கிறேன் இன்னைக்கு எல்லா வேலையும். என்ன இன்னைக்கு இவ்வளவு அதிசயமா இருக்கு? வெளியில மேங்க இருட்டிக்கிட்டு வருதா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு வேலை பார்த்திருக்க? இல்லைன்னா அந்த போனே நோண்டிக்கிட்டு உள்ள இருந்துக்கிட்டு வெளியில வர மாட்டேன். ஓ, இப்பதானே புரியுது நீ எதுக்கு இந்த வேலை பண்றேன்னு. இன்னைக்கு ரிசல்ட் இல்லையா, அதனால தானா? நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் எப்ப பார்த்தாலும் படிக்கன்னு சொல்லி போனே நோண்டிக்கிட்டு இருந்தல. மார்க் வரட்டும் இன்னைக்கு. இன்னைக்கு தெரியும் உன் லட்சணம் என்னன்னு. இருக்குது உனக்கு. மார்க் மட்டும் குறை, அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு பாரு. அம்மா, ரிசல்ட் வந்துருச்சு. நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டியா? அப்படியா? குடு பாப்போம், மார்க் பாப்போம். கொண்டா மார்க் கொண்டா பாப்போம். இந்த மார்க்கை எடுத்துக்கிட்டு தான் நீ பாஸ் ஆயிட்டேன்னு ஆட்டம் போடுதியோ? ஃபெயில் ஆனதுக்கு 2 மார்க் கம்மி. 2 மார்க். இந்த பக்கத்து வீட்டு சுதா மவளை பாரு, எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ளதான் இருக்கும், வெளியிலே வராது. ஆனா அந்த பிள்ளை சென்டம் இருக்கிறதுக்கு 2 மார்க் தான் கம்மியா. அப்படி படிச்சிருக்குது அந்த பிள்ளை. நீ எந்த நேரம் பார்த்தாலும் போடத்துக்கு வச்சுக்கிட்டு ரீல்ஸ். இப்போ போடு இந்த மார்க்க. 2 மார்க்ல ஃபெயில் ஆயிருப்பேன் அப்படின்னு கொட்டை எடுத்து எழுதி ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு ஸ்டோரியில போடுங்கல்ல, கதையா போடு. இந்த மார்க் எடுத்துக்கே உன்னை எந்த காலத்துல சேர்ப்பா, எவன் சேர்ப்பான்? ஒன்னும் தேவையில்ல. நீ படிச்ச வரைக்கும் போதும். நீ 11 12 ஒன்னும் படிக்க வேண்டாம். ஒரு மாப்பிளைய பாக்கேன், ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கேன், எனக்காவது உன் தலைவலி இல்லாம இருக்கும். பேக்கிட்டே இரு. நீ படிச்ச வரைக்கும் போதும். படிக்கிறான் இதுல வேற ஆட்டம். இரு, உங்க அப்பா வரட்டும். ரிட்டங்கன்னு நல்லா குடுக்க சொல்றேன். ஆட்டம் போடுற ஆட்டம். மதியாதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேக்கிட்டே இருந்துரு. ஆட்டத்துக்கு அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் அடுத்த வாட்டி நல்லா படிக்கேம்மா. மார்க் குறைஞ்சதுக்குலாம் யாராவது கல்யாணம் பண்ணி ப்ளீஸ்மா. அடுத்த வாட்டி நல்லா படிக்கேம்மா. அடுத்த வாட்டி நான் சென்டம் எடுப்பேம்மா. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கேம்மா. கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்காதம்மா. யாராவது பேராளுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. டென்ஷனாமா படிச்சிருக்கேன். பாரு, இந்த அழுது நாடகம்லாம் இங்க வச்சுக்கிறாத, இந்த நடிப்பெல்லாம் இங்க வச்சுக்கிறாத சொல்லிட்டே. நான் மாப்பிள்ளைய வர சொல்லுவேன்னா சொல்லுவேன், கெட்டி கொடுப்பேன்னா கெட்டி கொடுப்பேன். விருப்பம் இருந்தா இரு, இல்ல எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிரு. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததை நினைச்சு நாங்க தான் தூக்கல தொங்கணும். இனிமே யாருக்கும் நம்ம பாரமா இருக்க வேண்டாம். படிப்பு வரலன்னா அது ஏன் தப்பா? நானும் எவ்வளவோ எஃபெக்ட் போட்டதானே செஞ்சேன். யாருக்கும் நம்ம பாரமா இருக்க வேண்டாம். போயிரு. என்னடி எங்க சத்தம்? தொண்டை பச்சட்டானிக்கு எதுக்கு இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன தொண்டை புகையுது? தொண்டை பச்சட்டானிக்கு விஷத்துக்கு வித்தியாசம் தெரியாமையா படிச்சோம். இதுக்குதான் சொன்னாங்க படிக்கணும்.